வெறும் ₹40 இருந்தால் போதுமானதுங்க. இவ்வளோ சூப்பரான கிறிஸ்மஸ் கிரிப்பை நம்ம செட் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ஐட்டம்ஸையே நம்ம ரீயூஸ் பண்ணி இதை செட் பண்ணிடலாம். நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கொயராகவும் எடுத்துக்கலாம், என்ன சைஸில் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீட்டுக்கு தேவையான கூரை பகுதி, ஃப்ரண்ட் சைடு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட்ஸில் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண பின்னாடி இதனுடைய சென்டரில் வந்து நம்ம செங்கல் வச்சு அடுக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிட்ருக்கோம். ஸ்கெட்ச் பென், பிளாக் பென்னு ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதை வந்து 3 சைட்ஸுமே வரைஞ்சிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய சைடில் வந்து வரைய தேவையில்லை. இந்த கிரிப்போட ரூஃபை செட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் வேணான்னு கட் பண்ணி எடுத்து அந்த கார்ட்போர்ட் பீசஸை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை சென்டரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இதுக்கு மேலே வச்சு செலோ டேப் 4 சைட்லையும் போட்டு ஒட்டிடலாம். நம்ம இதில் மேக்ஸிமம் செலோ டேப் அண்ட் ஃபெவிகால் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். க்ளூ கன்னோ இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான எந்த ஐட்டம்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. வைக்கோல், மட்டை சாலைன்னு இதில் நம்ம கொடுக்க போகிற டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நம்ம கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். A4 ஷீட்டில் கிடைக்கக்கூடிய கலர் பேப்பர்ஸ் ஒன்று வந்து ஒரு ₹3 வரும். இதில் வந்து ஒரு 10 நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் நான் இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி மட்டை சாலை மாதிரி ஒரு எஃபெக்ட் வரக்காக இந்த மாதிரி நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். இதை ஒட்டும் போது தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே திரும்ப வந்துட்டு அடுத்தடுத்த லேயர்ஸ் கொடுக்கலாம். இது முடிச்சோடனே சீமார் குச்சி எடுத்து கிராஸாக வந்து இந்த சைடு 3 அந்த சைடு 3 ஒட்ட போகிறோம். இதுக்கும் வந்து நல்லா நல்லா கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டுங்க. அப்போ தான் ஒட்டும். இதில் என்ன பண்ணலான்னா சீமார் குச்சி ஒட்டினதுக்கு பின்னாடி கொஞ்சமாக நூல் எடுத்து 2 சைட்லேயும் நல்லா டைட்டாக இறுக்கமாக கட்டணும். இது வந்து நீங்கள் இதை கட்டிட்டு அதுக்கு பின்னாடி சீமார் குச்சி ஓட்டலாம், இல்லை சீமார் குச்சி ஒட்டினதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நூல் போட்டு கட்டலாம். இது நீங்கள் எப்படி வேணால் உங்களோட இஷ்டத்துக்கு பண்ணலாம். இந்த கிரிப்புக்கு தேவையான ஜன்னல்கள் எல்லாம் நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அட்டைப்பெட்டியோட வெளிப்புறத்தில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம சும்மாவே விட்டுருந்துருக்கலாம். இந்த கார்ட்போர்டில் பிக்சர்ஸ் இருக்கனால அதை கவர் பண்ணுறதுக்கு கிரிப் பேப்பர்ஸ் ஒட்டிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பேப்பர்ஸ் வேணால் ஒட்டிக்கலாம், இல்லை உங்களோட வந்து பிளெயினாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. நான் இதை கலர் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வெளியே கிடைக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மண்ணை வந்து தண்ணிக்குள்ளே கலக்கி அதை வந்து கலர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம செம்மண்ணும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் கலர்ஸே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய கல்லுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் அடுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கல் வேணாம்னு நினச்சிங்கனாவோ, இல்லை உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரிலாம் கல் கிடைக்கலனாவோ நீங்கள் பேப்பர்ஸை, கலர் பேப்பர்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ சின்னதாக ஒரு மரத்தை செட் பண்ணி இந்த வைக்கோலை எல்லா இடத்துலையும் போட்டு இதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ரோடு பகுதி பூராவே வெளியே கிடைக்கக்கூடிய காமனான மண் எடுத்து வந்து போட்டு முடிச்சிட்டோம். உங்கள் ஏரியாவில் என்ன மண் கிடைக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஐடல்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. கிறிஸ்மஸ்க்கு தேவையான லைட்டிங்ஸும் போட்டாச்சு. இந்த லைட்டிங்ஸ் வந்து நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் நார்மலான லைட்டிங் போட்டாவே போதுமானதுங்க. இப்போ இந்த கிரிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக எந்த செலவுமே பண்ணலை. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ₹10க்கு கம் வாங்கியிருக்கேன். அப்புறம் கலர்ட் A4 ஷீட்ஸ்க்கு ஒரு ₹30 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை வச்சு நம்ம சூப்பராக கிரிப் செய்யலாங்க. நீங்களும் இந்த கிரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.